ஹலோ ட்ரேடர்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்யூச்சர்ஸில் என்னெல்லாம் லாங் க்ரியேட் ஆச்சு 28th மார்ச் அன்னைக்கு அப்படின்னு பார்க்கலாம். நியூ லாங்ஸ் என்ன க்ரியேட் ஆச்சு, நியூ ஷார்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுலாம், ஷார்ட் கவரிங் என்ன இதெல்லாம் நடந்தது, லாங் அன்வைண்டிங் இதெல்லாம் நடந்ததுன்னு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க லிஸ்ட் வந்து நியூ லாங் 28th மார்ச் 2025. இதில் பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசி, ஹோல்டாஸு, ஆயில் அண்ட் அது ஓஎன்ஜிசி, முத்தூட் ஃபினான்ஸு, அப்புறம் எஃப்எஸ்என், அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டு, டெலிவரி, பிஎஸ்சி, எச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸு, அப்புறம் சிடிஎஸ்எல், சம்பல் ஃபெர்டிலைசர், டாடா கன்சியூமர், அப்புறம் டால்மியா, அப்புறம் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கேம்ஸு, சிஎஸ்சி, பாரதி ஏர்டெல், பாரத் ஃபோர்ஜு, மகாநகர் கேஸு, எம்சிஎக்ஸு, ஐடிசி, சன் ஃபார்மா, ஹெச்ஏஎல், பிஎல், பதஞ்சலி, எஸ்பிஐ கார்ட்ஸு, டாடா கெமிக்கல்ஸு, எஸ்பிஐ லைஃபு, பூனவாலா, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, இந்துஸ்தான் யூனிலீவர், கோட்டக் பேங்க்கு, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸு, மேரிகோ, ஐஆர்எஃப்சி, என்சிசி, எம்எஃப்எஸ்எல், கோல் இண்டியா, டாடா மோட்டார்ஸு, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸு, விபிஎல், லூப்பின், நெஸ்லே இண்டியா, ஆக்சிஸ் பேங்க். இது எல்லாத்துலேயுமே வந்து புதுசாக லாங் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்கலான்னா, நெக்ஸ்ட் வந்து அக்ரெசிவ் நியூ லாங் பார்ப்போம். அக்ரெசிவ் நியூ லாங் வந்து ரொம்ப லாங்கில் வந்து ரொம்ப வால்யூம்லாம் ஓஏலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அதுதான் அக்ரெசிவ் நியூ லாங்கு. ஸோ அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்லேயே இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வோல்டாஸு, ஓஎன்ஜிசி, முத்தூட் ஃபினான்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த செட் ஆஃப் லிஸ்ட்டு தான் அக்ரெசிவ். நான் திருப்பி படிக்கலை, ஸோ இதை பார்த்துக்குங்க. நம்ம நேராக வந்து ஃப்யூச்சர் ஷார்ட்ஸுக்கு போயிடுவோம். இப்போ ஃப்யூச்சர்ஸில் இப்போ பார்த்திங்கன்னா ஷார்ட் பொசிஷன் என்னென்ன க்ரியேட் ஆகிருக்குங்கிறத போய் பார்ப்போம். நியூ ஷார்ட்ஸ் என்ன க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நியூ ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃபு, ஹட்கோ, எம்என்டம், டாடா டெக்னாலஜிஸு, அப்புறம் டிட்டாகர், அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க்கு, இந்துஸ்தான் யூனிலீவரு, இந்துஸ்தான் காப்பர், டாபர், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், விப்ரோ, எல்என்டி மைண்ட்ரி, டாக்டர் ரெட்டிஸு, ஏஞ்சல் ஒன்று, நேஷ்னல் அலுமினியம், டோரன் பவர், யூபிஎல், மாருதி சுசுக்கி, ஐஆர்இடிஏ, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, எல்என்டி, எஸ் பேங்க்கு, பாலிகேபு, வோடாஃபோன், அப்புறம் ஃபெடரல் பேங்க்கு, எஸ்கார்ட்ஸு, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, அப்போலோ டயர்ஸு, சிப்லா, மேக்ஸ் ஹெல்த் இன்ஸ்டியூட்டு, ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட்டு, ஏபி, அப்போலோ டியூப்ஸு, கோல்கேட் பால்மலிவ், பிர்லா சாஃப்ட்டு, கல்யாண் ஜுவல்லர்ஸு, எட்டர்னல், ஜொமேட்டோ தான் எட்டர்னல் மாறிச்சு இப்போது, ஜொமேட்டோ, பஜாஜ் ஆட்டோ, பந்தன் பேங்க்கு, இண்டஸ் டவரு, டிக்சன், பேங்க் ஆஃப் இந்தியா, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஆர்கல் ஃபினான்ஸு, மணப்புரம் ஃபினான்ஸு, உஜ்ஜீவன், எஸ்ஜீவன், அப்புறம் ஃபீனிக்ஸ் மில்ஸு, கேபிஐடி டெக்னாலஜிஸு, ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸு, ஜிந்தால் ஸ்டீலு, ஐஎஃப்எல் ஃபினான்ஸு, அப்புறம் கனரா பேங்க்கு, சைனட்டு, டோரன் ஃபார்மா, ஆர்பிஎல் பேங்க்கு, எம்என்டம், ஆல்கம், எல்என்டி, டாடா கம்யூனிகேஷன், நௌக்ரி, எம்ஃபசிஸு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, ஹெச்எஃப்சிஎல், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு, ஆதித்யா பிர்லா கேபிட்டலு, ஆதித்யா எனர்ஜி சொல்யூஷன்ஸு, ட்ரெண்ட்டு, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸு, அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸு, அசோக் லேலண்டு, அதானி க்ரீன் எனர்ஜி, இண்டால்கோ, ஜூபிலன் ஃபுட் ஒர்க்ஸு, ஜைடஸ் லைஃப் சயின்ஸு, கிராம்ப்டன் கிரீவ்ஸு, அப்புறம் ப்ரெஸ்டீஜு, எம்ஆர்எஃப், டாடா பவரு, இன்ஃபோசிஸு, ஐஎக்ஸு, அப்புறம் ஐஆர்பி, சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், சோழா ஃபினான்ஸு, அது அப்புறம் அம்புஜா சிமெண்ட்டு, பேங்க் ஆஃப் இந்தியா, பவர் ஃபினான்ஸு, மதர்சன், ஆரோ ஃபார்மா, பிண்டு,
ஏடிஜிஎல்ப்பா எவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குங்க. இந்தியன் பேங்க்கு, ரிலையன்ஸு, பெட்ரோநெட்டு, அதானி என்டர்பிரைசஸ்ஸு, டைட்டன், டாடா ஸ்டீலு, டிஎல்எஃப், ஹீரோ மோட்டோ கார்ப்பு, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸு, ஆஸ்ட்ரல், இது எல்லாமே வந்து நியூ ஷார்ட் வந்து 28 மார்ச் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எது ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகுமோ அந்த லிஸ்ட்லேருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.